Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs, and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. எட்ரு ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த ஆணி மாத பயிற்சிகளில் பார்த்தீங்கன்னா புத பகவான் மிதுனத்திலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு 23ஆம் தேதி ஜூலை மாதம். அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் மேஷத்துலேருந்து தன்னோட சொந்த வீடான ரிஷபத்துக்குள்ளே போகிறார். இப்போது இதை சார்ந்து இதை பேஸ் பண்ணி தான் பலன்கள் இந்த ஆணி மாதத்துக்கு மாறுபடும். இந்த ஆணி மாதத்தில் ஏற்படக்கூடிய ரெண்டு பயிற்சிகள், புத பகவான் பயிற்சியாகி கடகத்துக்கு போகிறாரு, அதே மாதிரி சுக்கிர பகவான் பயிற்சியாகி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு. சனி பகவான் வக்ரம் ஆகிறாரு. வக்ர காலங்கள் 6 மாத காலகட்டங்கள். இதை சம்பந்தப்பட்டு இந்த ஆணி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்றதை இப்போதைக்கு நம்ம பார்ப்போம். அதிக தைரியமும் அதிக வனப்பும் முகப்பொழிவும் கொண்ட விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, தாய் தந்தை மேல் அதிகம் பாசம் கொண்டவங்க நீங்கள் தான். அதே மாதிரி மனைவியிடத்திலும் அதிக பாசம் வைத்தவர்கள் நீங்கள் தான், வைத்து கொண்டு இருப்பவர்கள் நீங்கள் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிஷபராசி நேயர் இருக்கார். அவரும் ரொம்ப தன்னோட மனைவி மேலே ரொம்ப பாசம் வைத்தவர். அவங்க என்ன பண்ணாலும் சலிக்காமல் அவங்க மேலே பாசத்தை மட்டும்தான் கொட்டுவார், வெறுப்பை கொட்ட மாட்டார். அதே மாதிரி விருச்சிக ராசியும் அப்படி தான். விருச்சகம் ரிஷபம் ரெண்டுமே சமசப்தமாக இருக்கு இல்லையா? அதே மாதிரி விருச்சிக ராசி நேயர்களும் பார்த்திங்கன்னா மனைவி மேலே அதிகமான பிரியத்தை கொண்டவர்கள், மனைவியாக இருந்தால் கணவன் மேலே அதிகமாக பிரியத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள். விருச்சிக ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி குரு பகவான் மிகச்சிறந்த ஒரு சுபக்கிரகம். 2ஆம் இடத்துக்குடையவரும் அவர் தான். பஞ்சமஸ்தானாதிபதியான புத்திரபாக்கிய ஸ்தானாதிபதியான குருவும் புத்திரஸ்தானாதிபதியும் அவர் தான். பஞ்சமஸ்தானாதிபதியும் அவர் தான். எல்லாம் புத்திர காரகணமும் அவர் தான். ஜென்ரலாக புத்திரஸ்தானாதிபதி 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. பயிற்சியாகி 8ஆம் இடத்துல போய் குரு மறைந்தாலும் விருச்சிக ராசிக்கு தன்னோட சொந்த வீடான தனுர் ராசி 2ஆம் வீட்டை பார்க்குறாரு 7ஆம் பார்வையாக. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கும். தொலைந்து போன பணம் கிடைக்கும், வர வேண்டிய பணம் கிடைக்கும். யாரெல்லாம் உங்களை ஏமாத்தினாங்களோ, சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைபர் கிரைமில் நிறைய பேர் மாட்டியிருப்பீங்க. இந்த சைபர் கிரைமில் போன பணங்கள்லாம் கிடைக்க வாய்ப்புகள் கட்டாயம் இருக்குது. ஏன்னா தொடர்ந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. காவல்துறையில் போயிட்டு முறையிட்டு அதுக்கான உரிய நடவடிக்கைகளை அவங்க எடுப்பாங்க. அது மூலமாக உங்கள் தொலைந்த பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 4ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சனி பகவானும் ராகுவும் இருக்கிறதுனால இந்த அர்த்தாஷ்டம சனி இன்னும் முடியல பாக்கிய பிரகாரம். அப்போது தாயார் உடல்நிலை கொஞ்சம் கவனிக்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் இருக்குது. அம்மாவுக்கு உடம்பு முடியலைன்னா உடனே போய் கவனிச்சிருங்க. உடனே மருத்துவமனையில் அனுமதி பெற்று அவங்க உடல்நிலையை சீராக்கிற முயற்சியில் கட்டாயம் நீங்கள் ஈடுபடணும். நாளைக்கு போய்க்கலாம், கொஞ்சம் நாள் ஆகட்டும், சின்ன வழி தானேன்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு மருந்து வாங்கிலாம் தராதிங்க, மாத்திரை வாங்கி தராதிங்க. உடம்பு உபாதைகள் ஏற்பட்டுச்சுன்னா அம்மாவுக்கு உடனே போயிட்டு அவங்கள மருத்துவமனை கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க. அதே மாதிரி பழைய வீடு புதுப்பிக்கிறது அதெல்லாம் இப்போது எதுவுமே வேண்டாம். புதுசாக வீடு வாங்குகிற எண்ணங்கள் எதுவுமே இருந்தாலும் இப்போதைக்கு வேண்டாம், தள்ளி போடுங்க. உங்களோட 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால என்னதான் அர்த்தாஷ்டம சனி நடந்தாலும், 4ஆம் இடத்துல ராகும் சனி பகவானும் சேர்ந்து இருந்தாலும் 4ஆம் இடத்தை குரு பார்வை பண்ணுறாரு 9ஆம் பார்வையாக. அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. குரு பகவான் பார்வை பெற்ற கிரகங்கள் எல்லாமே சுபத்துவம் அடையும். என்னதான் அது பகை கிரகமாக இருந்தாலும் சரி, தீய கிரகங்களாக இருந்தாலும் சரி, அசுப கிரகங்களாக இருந்தாலும் சரி, இந்த கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா குரு பகவானோட பார்வை பெற்றால் சில மாற்றங்கள் ஏற்படும், நல்புத்தி ஏற்படும். இப்போ எப்படி நம்ம சேர்வாரோடு சேர்ந்தால் நல்ல அந்த எண்ணங்கள் வருமோ, அதே மாதிரி குரு பகவான் ஒரு பிரகஸ்பதின்றதுனால அவரோட நற்குணங்கள் அவரோட நற்பார்வைப்படுவதனால சனி பகவானுக்கும் ராகு கேதுக்கும் ஏற்படக்கூடிய தோஷம், அவங்களால ஏற்படக்கூடிய தோஷங்கள் கொஞ்சம் குறையும், கட்டாயம் குறையும். வாகனங்கள் மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தால் பழைய வண்டியை யூஸ் பண்ணுங்கள். பழைய வண்டியை புதுப்பிச்சு அதே பயன்படுத்துங்க. புது வண்டியை வாங்க வேண்டிய காலகட்டம் இப்போதைக்கு வேண்டாம். ஒரு 9 மாத காலகட்டத்துக்கு தள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியில் புது விஷயங்கள் வாங்கலாம். சனி பயிற்சியும் நடந்துடும் அடுத்த வருஷம் மார்ச் மாதம். அதுக்கப்புறம் நீங்கள் புது வண்டி, புது வீடு, அதுக்கான ப்ராஜெக்ட்டு, அதுக்கான லோனு எல்லாமே போங்க. இப்போதைக்கு என்னென்னா விட்ட பணத்தை பிடிக்கிறதுக்கு வழியை பாருங்கள். விட்ட பணம் கிடைக்கும், கண்டிப்பாக தொலைந்து போன பணம் கிடைக்கும். 10ஆம் அதிபதியான உங்கள் தொழில்காரகனான சூரிய பகவான் 8ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்துருக்காரு. தொழில் ஸ்தானத்துக்கு 11ஆம் இடம் அது, சரிங்களா? உங்களோட தொழில் ஸ்தானமான சிம்மராசிக்கு 11ஆம் இடம்
மிதுன ராசி. மிதுன ராசியில் இப்போது குரு பகவான் இருக்கார், சூரியனும் சேர்ந்து உட்காந்துருக்காரு. போய் மறைஞ்சாலும் லாபத்தை தரக்கூடிய இடம் தான் அது. தொழில் ஸ்தானத்தில் லாபங்கள் கிடைக்கும். தொழில் ஸ்தானத்தில் வர வேண்டிய விஷயங்கள் வந்து சேரும். தொழிலில் யாரெல்லாம் இப்போ தடையாக இருந்தாங்களோ, உங்களுக்கு வந்து யாரெல்லாம் உங்கள் தொழிலில் வந்து தடையாக இருந்தாங்களோ, உங்கள் வேலை செய்யும்போது கஷ்டப்படுத்தினாங்களோ, உங்கள் வேலை செய்யும்போது இடையூறாக இருந்தாங்களோ, அவங்களாம் விலகி போயிடுவாங்க. காலையில் பிரச்சனைகள் நடந்திருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் அமைதியாகிடுவாங்க. இல்லைப்பா உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த நேரத்தில் அவங்க ஆர்கியூ பண்ணும்போது கூட சேர்ந்து ஆர்கியூ பண்ணாதீங்க, அமைதியாக அப்படியே விட்டுருங்க. ஜஸ்ட் லைக் தட் அப்படியே சரியாயிடும் எல்லாமே. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் என்ன பண்ணுவாங்கன்னா, தொழிலுக்கு நிறைய ஒர்க்லோட் ஜாஸ்தி தருவாங்க, ப்ரெஷர் நிறைய கிடைக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட உதவிகள் கட்டாயம் கிடைக்கும். செவ்வாய் வந்து நீச்சமாகி 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். கடகத்துலேருந்து நீச்சமான செவ்வாய் வந்து பயிற்சியாகி சிம்மத்துக்குள்ளே வந்தாச்சு 10ஆம் இடத்துக்கு. செவ்வாய் வந்து சிம்மராசிக்கு பாக்கியாதிபதி. சூரியனும் செவ்வாயும் நண்பர்கள் தான். அதனால் செவ்வாய் வந்து சிம்மராசிக்கு பெரிய பாதகம் செய்ய மாட்டார். அதே சிம்மராசி உங்களுக்கு தொழில் ஸ்தானமாக வர்றதுனால செவ்வாயினால் நன்மைகளே நடக்கும். அதுவும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதியே அவர் தான், விருச்சிக ராசிக்கு அதிபதியே. அவரே 10ஆம் இடத்துக்கு வரும்போது என்னென்னா, தொழிலில் இருந்த விஷயங்கள்லாம் சரிப்படும். அதாவது உங்களுக்கு இருந்த தடைகள், தாமதங்கள் எல்லாமே நீங்கும். உங்களுக்கு வர வேண்டிய இன்சென்டிவ்ஸு, தடைப்பட்டிருந்த இன்சென்டிவ்ஸு, அதுக்கப்புறம் வர வேண்டிய ப்ரமோஷன்ஸு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிக்கும். பழனிக்கு போயிட்டு வாங்க, முருகனை போய் வழிபாடு பண்ணுங்கள். அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க. உச்சிகால அபிஷேகம் இருக்குது, சாயரக்ஷ இருக்குது, விடிகால திறப்பாங்களே அந்த அபிஷேகம் இருக்குது. இந்த வழிபாடில் கலந்துக்கோங்க. அபிஷேக டிக்கெட் வாங்கிட்டு முருகனை போயிட்டு மனசார தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பழனி மேலே மட்டும் போயிட்டு வரக்கூடாது. கீழே இருக்க திருஆவினன்குடி, அதுதான் படை வீடு. சரிங்களா? 6 படை வீடில் 3வது படை வீடு திருஆவினன்குடி. இந்த திருஆவினன்குடி வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் இருக்குது. மேலே வந்து இருக்கிறது, மலை மேலே இருப்பது வந்து போகர் பெருமான் கட்டின நவபாஷான முருகன். சரிங்களா? அதனால் 2 கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. திருஆவினன்குடியில் முருகனுக்கு செவ்வரளி மாலை வாங்கி சாத்திட்டு வாங்க, அர்ச்சனை பண்ணிக்கோங்க. பழனி மலை மேலே இருக்கக்கூடிய முருகனுக்கு அந்த அபிஷேக டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த சாயரக்ஷிலையோ இல்லை உச்சி காலத்துலேயோ இல்லை நிர்மாலி தரிசனத்துலேயோ பார்க்கும்போது அவர் போய் பார்த்துட்டு வாங்க. அந்த அபிஷேகத்துக்கு போய் கட்டாயம் கலந்துக்கோங்க. குடும்பத்தோடு போயிட்டு கலந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நல்லதே நடக்கும், நன்மையே கிடைக்கட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் விசுவாச வருஷத்தில் 2 கிரகணங்கள், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இருக்குது. செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய சந்திர கிரகணமானது கும்பராசியில் நடக்குது. சதயம் பூரட்டாதி நட்சத்திரங்களில் சந்திர கிரகணம் ஏற்படுது. அப்போ இந்த சதயம் ராகு சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களான சதயம், சுவாதி, திருவாதிரை, இந்த 3 நட்சத்திரங்களும், அது இல்லாமல் பூரட்டாதி நட்சத்திரம் குரு பகவான் சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சாந்தி பரிகாரம் செய்து கொள்ளணும். எப்போனா இந்த கிரகண சமயத்தப்போ, இந்த செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தப்போ இதே மாதிரி சாந்தி பரிகாரம் பண்ணணும். அதே மாதிரி மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா, மார்ச் மாதம் 3ஆம் தேதி இன்னொரு சந்திர கிரகணம் வருது. அது வந்து பூர நட்சத்திரம் சிம்மராசியில் ஏற்படுது. அப்போது சிம்மராசி இல்லை பிறந்தவங்க எல்லாருமே கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். பூரம், பூராடம், பரணி, இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் பண்ணிக்கணும். அதே மாதிரி மகா நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், மூலா நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுமே பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணிக்கணும். உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இன்னொரு நட்சத்திரமான கிருத்திகை, சூரியனோட நட்சத்திரங்கள், இதில் பிறந்தவங்களும் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். இந்த சந்திரகிரகணத்தப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து எந்த தேவதா உபாசனை, அதாவது எந்த சுவாமி ரொம்ப பிடிக்குமோ அந்த சுவாமி மூலம் ஏற்படக்கூடிய ஜபங்கள் நிறைய நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிரகண நேரங்களப்போ உங்களுக்கு இந்த எந்த மணி வச்சுருக்கீங்களோ அந்த 54 கவுண்ட்டு, 108 கவுண்டெல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி கவுண்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த சுவாமி உங்களுக்கு பிடிக்குமோ அந்த சுவாமியோட காயத்ரியோ இல்லை மூல மந்திரமோ சொல்லலாம். சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா விநாயகரோட ஸ்லோகங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓம் ஏகதந்தாய வித்மஹி வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத், இது வந்து காயத்ரி சொல்லலாம். ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித மம சங்கடம் நிவாரய ஹும்பட் ஸ்வாஹா. எந்த சங்கடமாக இருந்தாலும் இந்த மந்திரம் ஜபம் பண்ணும்போது இந்த சங்கடங்கள் கட்டாயம் நீங்கிடும். விநாயக பெருமான் அருளால். எல்லாத்துக்குமே முழு முதற் கடவுளான விநாயக பெருமான், அவர் வழிபாடு பண்ணிவிட்டு எந்த விஷயங்கள் தொடங்கினாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ரொம்ப பிரச்சனைகள் ஏதாவது இருந்து அதுக்கு வழக்கை சந்திக்க போகிறீங்க, முக்கியமான நபரை சந்திக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பக்கத்தில் இருக்கிற அருகாமையில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு ஒரு 3 தேங்காய் சூறக்காய் விட்டுட்டு நீங்கள் போயிட்டு வாங்க. எல்லா காரியமும் ஜெயமாகும். எப்போவுமே என்ன கஷ்டம் வந்தாலும் நாமஸ்மரணம் பண்ணிகிட்டே இருங்க.
நாமஜபம் நாமஜபத்துக்கு இருக்கிற ஒரு சிறப்பான ஒரு சிறப்பு என்னென்னா, எத்தனையோ பூஜைகள் பண்ணாலும் சரி, எத்தனையோ வேதங்கள் படித்து ஹோமங்கள் பண்ணி எல்லாமே பண்ணாலும் சரி, அதுக்கு எல்லாமே பலன் உண்டு. ஆனால் நாமஸ்மரணைக்கு தனிப்பட்ட பலன் உண்டு. உங்கள் உடம்பே ஒரு ஃபோர்ஸ் ஒரு ஆறான்னு சொல்லுவோம் இல்லையா, அது அப்படியே கிரியேட் ஆகும் உங்கள் உடம்புல. நாமஸ்மரணம் ஓம் நம சிவய அப்படின்னு, ஓம் நமோ நாராயணா, ஓம் துர்காதேவி நமோ நமக, உங்களுக்கு எந்த சுவாமி பிடிக்குதோ, ஓம் மகாலட்சுமி நமக, யார் என்ன எந்த சுவாமியை நோக்கி நீங்கள் தவம் பண்ணணும் ஜபம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மந்திரங்கள் உங்களுக்கு கட்டாயம் சித்தியாகும்போது உடல்நிலை மாற்றம் ஏற்படும், முகத்தில் தேஜஸ் ஏற்படும், வாக்கு வன்மை ஏற்படும், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் தானாகவே நடக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.